யோகை பயிற்சி செய்து பயன்பெறுங்கள். பிரார்த்தனை. संगच्छध्वं संवदध्वं संगच्छध्वं संवदध्वं संवो मनांसि जानता संवो मनांसि जानता देवाभागं यथा पूर्वे देवाभागं यथा पूर्वे संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते. வாருங்கள், யோக் பயிற்சியை தளர்வாக்கும் பயிற்சியுடன் தொடங்குவோம். இது நுண் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. பின் கழுத்துக்கான அசைவுகள். பின் கழுத்தை முன்புறம் மற்றும் பின்புறமாக வளைக்க வேண்டும். எச்சரிக்கை: கடுமையான செர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கும் நிலையில் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். நேராக நிற்கவும். கால்களுக்கு இடையே 2-3 இன்ச் இடைவெளி வைக்கவும். கைகளை உடலின் பக்கவாட்டில் நேராக வைக்கவும். இப்போது கைகளை இடுப்பின் மீது வைக்கவும். சுவாசத்தை வெளியே விட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல முன்புறமாக குனியவும். முகவாய்க்கட்டை மார்பின் மீது படும்படி முயற்சிக்கவும். மூச்சை உள் இழுத்துக்கொண்டே தலையை சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். இது ஒரு சுற்றாகும். இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். வலது மற்றும் இடதுபுறமாக கழுத்தை வளைப்பது. எச்சரிக்கை: இந்த பயிற்சியை திறனுக்கு ஏற்றவாறு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலையை மெதுவாக வலதுபுறம் சாய்க்கவும். தோள்களை உயர்த்தாமல் காதை தோளுக்கு அருகே கொண்டு வர முயற்சி செய்யவும். இடதுபுறம் இழுப்பது போன்ற உணர்வை உணரவும். மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே தலையை திரும்பவும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். இது ஒரு சுழற்சியாகும். இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். கழுத்தை வலது மற்றும் இடதுபுறம் சுற்றுவது. எச்சரிக்கை: கழுத்தை திடீரென அசைக்கக்கூடாது. தலையை சாதாரண நிலையில் வைக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலையை மெதுவாக உங்கள் முகவாய்க்கட்டை தோளுக்கு நேராக இருக்கும்படி திருப்பவும். மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே தலையை மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலையை இடது பக்கம் திருப்பவும். வலதுபுறம் இழுப்பது போன்ற உணரவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். இது ஒரு சுழற்சியாகும். மீண்டும் ஒரு முறை செய்யவும்.
கழுத்தை வட்டமாக சுழற்றுவது. கழுத்தில் வலி மற்றும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே தலையை முன்புறமாக வளைக்கவும். முகவாய்க்கட்டை மார்பை தொடும்படி முயற்சி செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்து மெல்ல மெல்ல தலையை கடிகார முள் சுற்றும் திசையில் சுற்றவும். மூச்சை வெளியே விட்டு தலையை நிலைக்கு கொண்டு வரவும். இது ஒரு முதல் சுழற்சி. இதை மீண்டும் செய்யவும். இப்போது தலையை கடிகார முள் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றவும். மூச்சை உள்ளே இழுக்கவும். இப்போது மூச்சை வெளியே விடவும். சாதாரண நிலைக்கு திரும்பவும். இது ஒரு சுற்று. இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை திரும்பவும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளியே விட்டு கைகளை கீழே கொண்டு வரவும். இளைப்பாறவும். தோள்பட்டை அசைவு. தோள்பட்டை மற்றும் புஜங்களின் அசைவு. எச்சரிக்கை: தோள்பட்டை விறைப்பில் பாதிக்கப்பட்ட நபர் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். சமநிலையில் தொடங்கவும். கால்களுக்கு இடையே 2-3 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டும். கைகளை உடலின் பக்கவாட்டில் நேராக வைக்கவும். கை விரல்களை இணைத்து கீழ்ப்புறம் நோக்கி வைத்துக் கொள்ளவும். மூச்சை உள்ளிழுத்து பக்கவாட்டில் 2 புஜங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தவும். உள்ளங்கையை வெளிப்புறம் வைக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கைகளை கீழே கொண்டு வரவும். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒரு முறை செய்யவும். தோள்பட்டையை சுற்றுவது. நேராக நிற்கவும். மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு 2 புஜங்களையும் தோளுக்கு நேராக உயர்த்தவும். மேலும் முழங்கையை வளைக்கவும். 2 கைகளின் விரல்களை தோள்கள் மீது வைக்கவும். முழங்கையால் மார்பை தொட முயற்சி செய்யவும். 2 முழங்கைகளையும் தோள்களையும் வட்ட வடிவில் சுழற்றவும். இது ஒரு சுற்றாகும். மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விட்டு கீழே கொண்டு வரவும். இந்த அசைவுகளை எதிர் திசையில் 2 முறை செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்துக் கொண்டே கைகளை மேலே கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விட்டு கீழே கொண்டு வரவும். இப்போது மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே 2 முழங்கைகளையும் பக்கவாட்டில் இழுக்கவும். மூச்சை வெளியே விட்டு திரும்ப கீழே கொண்டு வரவும். இப்போது இளைப்பாறவும். உடற்பகுதி அசைவுகள். உடற்பகுதியை திருப்புதல். எச்சரிக்கை: வெர்டிபிரல் டிசார்டர் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை சரியான வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும். சமநிலையில் தொடங்க வேண்டும். கால்களுக்கு இடையே 1 அடி தொலைவு இருக்க வேண்டும். 2 புஜங்களையும் மார்பு பகுதி வரை உயர்த்தவும். 2 உள்ளங்கைகளையும் எதிரெதிரே இருக்கும்படி வைக்கவும். புஜங்கள் இணையொத்ததாக இருக்க வேண்டும். மூச்சை விட்டு உடலை வலப்பக்கம் திருப்பவும். இடது கையை வலது தோளுக்கு அருகே கொண்டு வரவும். மூச்சை விட்டுக்கொண்டே திரும்பி வரவும். மூச்சை விட்டுக்கொண்டே உடற்பகுதியை திருப்பவும். முதுகை வலது பக்கம் திருப்பவும். மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே திரும்பி வரவும். இது ஒரு சுற்று. இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை வெளியே விட்டு மெல்ல மெல்ல புஜங்களை திருப்பவும். சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். கால்களை இணைக்கவும். ஓய்வெடுக்கவும். முழங்கால் அசைவு. எச்சரிக்கை: ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் பருமனாக இருப்பவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். நேராக நின்று தொடங்கவும். கால்களுக்கிடையே 1 அடி இடைவெளி இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து புஜங்களை தோள் அருகில் கொண்டு வரவும். மேலும் உள்ளங்கைகளை கீழ்நோக்கி வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு முழங்கால்களை வளைக்கவும். மேலும் உங்கள் உடலை அரை நிலையில் உட்காரும்படியாக கொண்டு வரவும். கடைசி நிலையில் 2 புஜங்கள் மற்றும் தொடைகள் தரையை நோக்கி இணையொத்த நிலையில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு மீண்டும் வரவும். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை விட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல புஜங்களை திரும்ப கொண்டு வரவும் மற்றும் கால்களை இணைக்கவும். ஓய்வெடுக்கவும். வாருங்கள், இப்போது யோக் ஆசனங்களை நோக்கி முன்னேறுவோம்.
நின்று கொண்டு செய்ய வேண்டிய ஆசனம். தாடாசனம். தாட் என்பதன் அர்த்தம் பனைமரமாகும். எச்சரிக்கை: ஆர்த்ரைட்டிஸ், வெரிகோஸ் வெயின் மற்றும் தலை சுற்றல் போன்ற பிரச்சனை இருக்கும் நபர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. நேராக நிற்கவும். கால்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டும். கைகளை உடலுக்கு அருகே வைக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டே புஜங்களை மேலே உயர்த்தி முன்புறமாக தோளுக்கு நேராக கொண்டு செல்லவும். கை விரல்களை பிணைத்து மூச்சை வெளியே விட்டு உள்ளங்கைகளை வெளிப்புறமாக திருப்பவும். இப்போது மூச்சை இழுத்து புஜங்களை தலைக்கு மேல் கொண்டு செல்லவும். குதிகால்களை தரையிலிருந்து உயர்த்தவும். மேலும் கால் விரல்களால் சமநிலையை உருவாக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 மூச்சு வரை உடலை விழிப்புணர்வுடன் வைக்கவும். குதிகால்களை கீழே கொண்டு வரவும். விரல் பிணைப்பை திறக்கவும். மூச்சை வெளிவிடவும். மூச்சை விட்டுக்கொண்டே புஜங்களை கீழே கொண்டு வரவும் மற்றும் சமநிலைக்கு வரவும். ஓய்வெடுக்கவும். பாதஹஸ்தாசனம். பாதம் என்றால் கால் பாதம் மற்றும் ஹஸ்த என்றால் கை. எச்சரிக்கைகள்: இதயம், முதுகுத்தண்டு பிரச்சனை மற்றும் குளுக்கோமா உள்ளவர்கள் இந்த பிரச்சனையை செய்ய வேண்டாம். நேராக நின்று தொடங்குவோம். 2 கால்களுக்கிடையே 2 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டும். மூச்சை மெதுவாக இழுத்து கைகளை முன்னோக்கி மேலே உயர்த்தவும். உடலை இடுப்புக்கு மேலே மேல்நோக்கி இழுக்கவும். மூச்சை வெளியே விட்டு உங்கள் உள்ளங்கை தரையை தொடும்படி முன்னோக்கி குனியவும். முதுகெலும்பு மூலம் இழுத்தவாறு இடுப்பை முடிந்த அளவு நேராக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை ஆழ்ந்த சுவாசம் வரை உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். இப்போது ஆழ்ந்த சுவாசத்தோடு மெதுவாக நேராக மேலே திரும்பவும். மேலும் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி நீட்டவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே கொண்டு வந்து ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு வரவும். ஓய்வெடுக்கவும். அர்த்த சக்கராசனம். அர்த் என்றால் பாதி மற்றும் சக்கரா என்றால் சக்கரம். எச்சரிக்கை: தலை சுற்றல் மற்றும் இதய பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். நேராக நின்று தொடங்கவும். 2 கால்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டும். 2 கைகளின் விரல்களை இடுப்பில் வைத்து முதுகிற்கு ஆதரவாக தரவும். முழங்கைகளை ஒன்றாக வைத்து இணையாக வைக்கவும். மூச்சை இழுத்து தலையை பின்புறம் வளைக்கவும். கழுத்தின் தசைகள் நீட்டிப்பதை உணரவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் பின்புறம் வளையவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசிக்கவும். உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். சுவாசித்துக்கொண்டே மெல்ல மெல்ல சாதாரண நிலைக்கு திரும்பவும். ஓய்வெடுக்கவும். திரிகோணாசனம். திரிகோண் என்றால் முக்கோணம். எச்சரிக்கை: ஸ்லிப்டு டிஸ்க், சயாட்டிகா மற்றும் வயிற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். நேராக நின்று கொண்டே தொடங்க வேண்டும். கால்களுக்கு இடையே 3 அடி இடைவெளி இருக்க வேண்டும். சுவாசித்துக் கொண்டே 2 கைகளையும் தோளுக்கு மேலாக இருக்கும்படி உயர்த்தவும். உள்ளங்கையை வெளிப்புறமாக வைக்கவும். வலது காலை வலதுபுறம் திருப்பவும். மூச்சை வெளியே விட்டு மெதுவாக வலதுபுறம் குனியவும். வலது கை விரலை வலது காலின் பின்புறம் வைக்கவும். தலையை திருப்பவும். இடது கையை நடுவிரலை நோக்கி பார்க்கவும். இடது கையை வலது கைக்கு நேராக வைக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 வரை சுவாசிக்கவும். உடலை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக திரும்பி வரவும். வலது காலை திரும்பிக் கொண்டு வரவும். இந்த ஆசனத்தை இடதுபுறமும் செய்யவும். இடது காலை இடது பக்கம் திருப்பவும். மூச்சை வெளியே விட்டு மெதுவாக இடதுபுறம் வளையவும் மற்றும் இடது கையை இடது காலின் பின்புறம் வைக்கவும். தலையை மேல்புறம் திருப்பி வலது கையின் நடுவிரலை பார்க்கவும். வலது கையை இடது கைக்கு நேராக வைக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசிக்கவும். உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். சுவாசித்துக் கொண்டே மெதுவாக திரும்பி வரவும்.
இப்போது இடது காலை திரும்ப கொண்டு வரவும். மூச்சை வெளியே விட்டு கைகளை கீழே கொண்டு வந்து மேலும் கால்களை ஒன்றாக இணைக்கவும். ஆரம்ப நிலைக்கு மீண்டும் வரவும். ஓய்வெடுத்துக் கொள்ளவும். பத்ராசனம். பத்ரா என்றால் மங்களமாகும். எச்சரிக்கை: ஆர்த்ரைட்டிஸ் அல்லது சயாட்டிகா உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். அமைதியுடன் உட்கார்ந்து தொடங்கவும். கைகளால் இடுப்பை பிடித்துக் கொள்ளவும். 2 கால்களையும் முன்னோக்கி நீட்டவும். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளவும். இடுப்பு நேராக இருக்கட்டும். கால்கள் முன்னோக்கி இணைந்து இருக்குமாறு உட்காரவும். கைகளை இடுப்பின் பக்கத்தில் உள்ளங்கை தரையில் வைக்கும்படி இருக்கவும். இது தண்டாசனாகும். மூச்சை வெளியே விட்டு கைகளால் கால் விரல்களை பிடிக்கவும். மூச்சை இழுத்து குதிகாலை இயன்றவரை ஆசனவாய் அருகே கொண்டு வரவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசத்தை இழுத்து மீண்டும் விடும் வரை உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். மூச்சை வெளியே விடவும். கைகளை திறக்கவும் மற்றும் கால்களை முன்னோக்கி ஒட்டவும். இடுப்பை கைகளால் பிடிக்கவும். ஓய்வெடுக்கவும். வஜ்ராசனம். வஜ்ரா என்றால் கடுமை என்ற அர்த்தம். எச்சரிக்கை: முழங்கால் வலி அல்லது கணுக்காலில் காயம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். தளர்வான அமர்விலிருந்து தொடங்குவோம். முதுகை நேராக வைத்து மேலும் 2 கைகளை முன்னோக்கி நீட்டி சேர்த்து வைத்து அமரவும். பக்கவாட்டில் உள்ளங்கை தரையில் படும்படி வைக்கவும். இது தண்டாசனமாகும். வலது காலை முழங்காலில் மடக்கி விரல்கள் வலது பிட்டத்தின் கீழ் வைத்து அமரவும். இதேபோல் இடது காலை மடக்கி இடது பிட்டத்தின் கீழ் வைக்கவும். 2 கால்களின் கட்டை விரல்கள் இணையும்படி கால்களை வைக்கவும். பிட்டங்களை விரல்கள் மற்றும் குதிகாலுக்கு இடையே வைக்கவும். கைகளை முழங்கால் மீது வைக்கவும். முதுகை நேராக வளைக்கவும் மற்றும் கண்களை மூடவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசம் செய்து உடலை விழிப்புணர்வுடன் வைக்கவும். ஆரம்ப நிலைக்கு திரும்பும் போது வலதுபுறம் சாய்ந்து இடது காலை எடுத்து அதை நேராக வைக்கவும். இவ்வாறு வலது காலை நேராக வைக்கவும். சாதாரண நிலைக்கு திரும்பவும். ஓய்வெடுக்கவும். அர்த் உஷ்ராசனம். உஷ்ரா என்றால் ஒட்டகம். எச்சரிக்கை: ஹெர்னியா, வயிற்று பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ் அல்லது தலை சுற்றல் இருந்தால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். அமரும் நிலையிலிருந்து தொடங்கவும். முதுகு நேராகவும் கால்களை முன்னோக்கி நீட்டி இணைத்து அமரவும். உள்ளங்கை தரை மீதும் விரல்களை முன்னோக்கி நீட்டி வைத்து. இது தண்டாசனமாகும். வலது காலை மடக்கி விரல்களை வலது பிட்டத்தின் கீழ் வைத்து அமரவும். இதேபோல் இடது காலையும் மடக்கி இடது பிட்டத்தின் மீது வைக்கவும். கைகளை முழங்கால் மீது வைக்கவும். முழங்கால் போட்டு நிற்கவும். கைகளை பிட்டத்தின் மீது வைக்கவும். விரல்கள் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். முழங்கைகள் இணையொத்ததாக இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடவும். தலையை பின்புறம் வளைக்கவும் மற்றும் கழுத்தில் நீட்சியை உணரவும். மூச்சை வெளியே விடவும். உடற்பகுதியை முடிந்த அளவுக்கு பின்புறமாக வளைக்கவும். தொடைப்பகுதியை நேராக வைக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசித்துக் கொண்டே உடலை இயல்பாக வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு வஜ்ராசனத்தில் அமரவும். ஆரம்ப நிலைக்கு திரும்புகையில் வலதுபுறம் சாய்ந்து இடது காலை வெளியே எடுத்து அதை நேராக வைக்கவும். இதேபோல் உங்கள் வலது காலை நேராக வைத்து சாதாரண நிலைக்கு திரும்பவும். ஓய்வெடுக்கவும். உஷ்ராசனம். ஒட்டக நிலை. எச்சரிக்கை: ஹெர்னியா பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. அமர்ந்த நிலையில் தொடங்கலாம். முதுகு நேராகவும் கால்கள் முன்னோக்கி இணைந்து இருக்கும்படியும் அமரவும். உள்ளங்கையை தரை மீது வைக்கவும். விரல்கள் முன்புறமாக இருக்க வேண்டும். இதுதான் தண்டாசனம்.
வலது காலை மடக்கி விரல்களை வலது பிட்டத்தின் கீழ் வைத்து அமரவும். இதேபோல் இடது காலை மடக்கி இடது பிட்டத்தின் மேல் வைக்கவும். கைகளை முழங்கால் மீது வைக்கவும். முழங்கால் போட்டு நிற்கவும். முழங்கால் மற்றும் விரல்கள் இடையே சில இன்ச்சஸ் இடைவெளி இருக்க வேண்டும். மூச்சை உள் இழுத்து கழுத்தை திடீரென்று அசைக்காமல் தலையை பின்புறமாக வளைக்கவும். மூச்சை வெளியே விட்டு வலது உள்ளங்கையை வலது குதிகால் மீதும் இடது உள்ளங்கையை இடது குதிகால் மீதும் வைக்கவும். உடலின் சுமை புஜங்கள் மற்றும் கால்கள் மீது இருக்க வேண்டும். இந்த நிலையில் 3 முதல் 5 சுவாசம் செய்து உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். மூச்சை சுவாசித்து முழங்காலில் நிற்கவும். மூச்சை வெளியே விட்டு வஜ்ராசனத்திற்கு திரும்பி வரவும். ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு திரும்பும் போது வலது பக்கம் சாய்ந்து இடது காலை வெளியே எடுத்து நேராக வைக்கவும். இதேபோல் இடது காலையும் நேராக செய்து சாதாரண நிலைக்கு திரும்பி வரவும். ஓய்வெடுக்கவும். ஷஷகாசனம். ஷஷக் என்றால் முயல். எச்சரிக்கை: முழங்கால் பிரச்சனை மற்றும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். உட்கார்ந்த நிலையில் தொடங்கலாம். முதுகு நேராக இருக்க வேண்டும். கால்கள் முன்னோக்கி இணைந்திருக்க வேண்டும். உள்ளங்கை தரை மீது வைத்து விரல்கள் முன்னோக்கி இருக்க வேண்டும். இது தண்டாசனமாகும். வலது காலை மடக்கி விரல்களை வலது பிட்டத்தின் கீழ் வைத்து அமரவும். இதேபோல் இடது காலை மடக்கி இடது பிட்டத்தின் கீழ் வைக்கவும். கைகளை முழங்கால் மீது வைக்கவும். மூச்சை இழுத்து விடவும். 2 முழங்கால்களை அகலமாக விரிக்கவும். உள்ளங்கைகளை 2 முழங்கால்களின் இடையே வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு உடம்பை முன்னோக்கி வளைக்கவும். இப்போது முகவாய்க்கட்டையால் தரையை தொடவும். புஜங்களை இணையாக வைக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 சுவாசம் வரை செய்து உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். மூச்சை இழுத்து உடம்பை பழைய நிலைக்கு கொண்டு வரவும். முழங்கால்களை இணைக்கவும். ஆரம்ப நிலைக்கு திரும்பும்போது வலது பக்கம் சாய்ந்து இடது காலை வெளியே இழுத்து நீட்டவும். இதேபோல் வலது காலை நீட்டி சாதாரண நிலைக்கு திரும்பி வரவும். ஓய்வெடுக்கவும். உத்தான் மண்டூகாசனம். உத்தான் என்றால் மேலெழும்பி இருப்பது, மண்டூக் என்றால் தவளை. எச்சரிக்கைகள்: ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவர்கள் முழங்காலிட்டு அமரக்கூடாது. ஓய்வான் நிலையில் தொடங்க வேண்டும். இடுப்பை நேராக வைத்து கால்களை முன்னோக்கி இணைத்து நீட்டி உட்காரவும். உள்ளங்கையை தரை மீது வைத்து விரல்கள் எதிரே இருக்கும்படி வைக்க வேண்டும். இது தண்டாசனமாகும். வலது காலை மடக்கி விரல்கள் வலது பிட்டத்தின் கீழ் இருக்கும்படி உட்காரவும். இவ்வாறு இடது காலை மடக்கி இடது பிட்டத்தின் கீழ் வைக்கவும். கைகளை முழங்கால் மீது வைக்கவும். 2 முழங்கால்களையும் அகலமாக விரித்து சுவாசிக்கவும். 2 கைகளையும் தலைக்கு மேல் எடுத்து செல்லவும். மூச்சை வெளியே விட்டு முழங்கையால் அதை மடக்கி வலது உள்ளங்கை இடது தோள் மீதும் இடது உள்ளங்கையை வலது தோள் மீதும் வைக்கவும். இப்போது மூச்சை இழுத்து கைகளை மேலே உயர்த்தவும். மூச்சை வெளியே விடவும். கைகளை கீழே கொண்டு வரவும். இப்போது மூச்சை இழுத்து கைகளை மேலே உயர்த்தவும். மூச்சை வெளியே விட்டு கைகளை கீழே கொண்டு வரவும். முழங்கால்களை இணைக்கவும். ஆரம்ப நிலைக்கு திரும்பும்போது வலது பக்கம் சாய்ந்து இடது காலை வெளியே எடுத்து நீட்டவும். இவ்வாறு வலது காலை நேராக்கி சாதாரண நிலைக்கு திரும்பவும். இளைப்பாறவும். வக்ராசனம். வக்ரா என்றால் முறுக்குவது. எச்சரிக்கை: அதிக முதுகுவலி அல்லது முதுகு எலும்பு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பிரச்சனையை செய்ய வேண்டாம். ஓய்வான் நிலையிலிருந்து தொடங்குவோம். இடுப்பை நேராகவும் கால்களை நீட்டி இணைத்து உட்காரவும். வலது காலை வளைத்து வலது பாத விரல்களை இடது முழங்காலுடன் வைக்கவும். வலது கையை உடலுக்கு பின்புறம் வைக்கவும். இடது கையை வலது காலை நோக்கி கொண்டு வந்து இடது உள்ளங்கையை வலது கால் விரல்களோடு வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கவும். இடுப்பை நேராக வைக்கவும். மூச்சை விட்டு உங்கள் உடல் மற்றும் தலையை வலதுபுறம் திருப்பவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசிக்கவும்.
மூச்சை உள்ளிழுத்து திரும்பி வரவும். இந்த ஆசனத்தை மறுபுறம் செய்யவும். இடது காலை திருப்பி இடது கால் விரல்களை வலது முழங்காலுடன் வைக்கவும். இடது கையை உடலின் பின்புறமாக வைக்கவும். வலது கையை இடது காலின் பக்கம் கொண்டு வந்து வலது உள்ளங்கையை இடது கால் விரல்களோடு வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து இடுப்பை நேராக வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு உங்கள் உடல் மற்றும் தலையை இடது பக்கமாக திருப்பவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை சுவாசிக்கவும். மூச்சை இழுத்து ஆரம்ப நிலைக்கு திரும்பவும். ஓய்வெடுக்கவும். மகராசனம். மகரம் என்றால் முதலை. எச்சரிக்கை: கர்ப்பம் மற்றும் தோள்பட்டையில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பயிற்சி செய்வதை தவிர்க்கவும். வஜ்ராசனத்தில் தொடங்கவும். மெதுவாக வயிற்றை கீழே வைத்து கால்கள் இரண்டையும் சேர்த்து பாதம் வெளிப்புறமாக இருக்கவும். நாடியை தரையில் வைக்கவும். கைகளை முன்புறமாக நீட்டவும். பாதம் வெளிப்புறமாக இருக்குமாறு கால்களை அகற்றவும். கைகளின் முட்டியை மடக்கி நாடியை அதன் மீது வைக்கவும். தலையை இடதுபுறம் உயர்த்தி நாடியை கைகளில் வைக்கவும். கண்களை மூடி உடலை ரிலாக்ஸாக வைக்கவும். இந்த நிலையில் 3 முதல் 5 முறை மூச்சை இழுத்து உடலை வைக்கவும். உடலை நன்கு புரிந்து கொண்டு மூச்சு பயிற்சி செய்யவும். புஜங்காசனம். புஜங்கம் என்றால் நல்ல பாம்பு வடிவம். எச்சரிக்கை: குடல் இறுக்கம் மற்றும் வயிற்றில் புண் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. மகராசனத்தில் தொடங்கவும். கால்களை சேர்த்து வைக்கவும். கைகளை முன்பக்கமாக நீட்டி நாடியை தரையில் படுமாறு வைக்கவும். இப்போது கைகளின் முட்டிகள் உடலோடு ஒட்டி இடுப்போடு இருக்குமாறு உள்ளங்கைகளை மார்பில் வைக்கவும். மூச்சை மெதுவாக இழுத்து தலை மற்றும் மார்பை மெதுவாக உயர்த்தி முதுகை வளைத்து தொப்புள் வரை கொண்டு செல்லவும். கை முட்டிகளை நேராக வைக்கவும். இந்த நிலையில் 3 அல்லது 5 முறை மூச்சை இழுக்கவும். மூச்சை வெளியேற்றி தலையை குனிந்து தரையில் படுமாறு வைக்கவும். மகராசனத்தில் இளைப்பாறவும். ஷல்பாசனம். ஷல்பம் என்றால் வெட்டுக்கிளி வடிவம். எச்சரிக்கை: கடுமையான முதுகுவலி, குடற்புண் மற்றும் குடலிறக்கம் அல்லது நெஞ்சுவலி இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. மகராசனத்தில் தொடங்கவும். இப்போது கால்களை ஒன்றாக சேர்த்து கைகளை உடலின் பின்புறமாக கொண்டு சென்று உள்ளங்கைகள் கீழ்நோக்கி இருக்கவும். மூச்சை உள்ளிழுத்து முட்டிகள் மடங்காமல் இரு கால்களையும் தரையிலிருந்து உயர்த்தவும். இதே நிலையில் 3 அல்லது 5 முறை பயிற்சி செய்யவும். மூச்சை வெளியே விட்டு கால்களை தரையில் வைக்கவும். மகராசனத்தில் இளைப்பாறவும். சேதுபந்தாசனம். சேது என்றால் பாலம். எச்சரிக்கை: குடற்புண் மற்றும் குடலிறுக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. தரையில் படுத்து கால்களை நீட்டவும். உள்ளங்கையை கீழ்நோக்கி வைக்க வேண்டும். கால்களை முட்டி வரை மடக்கி குதியங்கால் புட்டத்தை தொடுமாறு வைக்கவும். இரு கணுக்கால்களும் உங்களின் வசதிக்கேற்ப வைத்துக் கொள்ளவும். மூச்சை இழுத்து புட்டத்தை மெதுவாக உயர்த்தி எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தவும். பாலம் போல. இதே நிலையில் 3 அல்லது 5 முறை செய்யவும். மூச்சை வெளியேற்றி இடுப்பை மெதுவாக கீழே கொண்டு வந்து கால்களை நன்கு நீட்டி மல்லாந்த நிலைக்கு வரவும். இளைப்பாறவும். உத்தான் பாதாசனம். கால்களை உயர்த்திய நிலை.
எச்சரிக்கை: அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை கால்களை மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். தரையில் வசதியாக படுத்தவாறு கால்களை நீட்டவும். கைகள் இருபுறமும் பக்கவாட்டில், உள்ளங்கைகள் தரையை நோக்கி இருக்கவும். மூச்சை உள்ளே இழுத்து இரு கால்களையும் முட்டியை மடக்காமல் பாதத்தின் நுனி உங்களுக்கு தெரியும் வரை நேராக மேலே தூக்கவும். இதே நிலையில் 3 அல்லது 5 முறை செய்யவும். உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். மூச்சை மெதுவாக வெளியேற்றி கால்களை மெதுவாக கீழே கொண்டு வரவும். கால்களை தரையில் வைக்கவும். இளைப்பாறவும். அர்த்த ஹலாசனம், பாதி உழும் நிலை. எச்சரிக்கை: அடிவயிற்றில் ஏதேனும் காயங்கள் அல்லது குடலிறக்கம் அல்லது இடுப்பில் வலி இருந்தால் இதை செய்ய வேண்டாம். கால்களை தரையில் நீட்டியவாறு வசதியாக படுக்கவும். கைகள் இருபுறமும் பக்கவாட்டில், உள்ளங்கைகள் தரையை நோக்கி இருக்கவும். மூச்சை உள்ளிழுத்து கால் முட்டியை மடக்காமல் கால்களை மெதுவாக உயர்த்தி நீட்டவும். உடலின் இடுப்பிலிருந்து தோள் வரையிலான பகுதி நேராக இருக்கவும். இதே நிலையில் 3 அல்லது 5 முறை பயிற்சி செய்யவும். உடலை தளர்வாக வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு தலையை உயர்த்தாமல் கால்களை மெதுவாக கீழே கொண்டு வரவும். இளைப்பாறவும். பவன் முக்தாசனம், தடையில்லா காற்று. எச்சரிக்கை: அடிவயிற்றில் ஏதேனும் காயங்கள் அல்லது குடலிறக்கம் அல்லது அடிமுதுகில் வலி, கடுமையான கால்வலி இருந்தால் இந்த ஆசனம் செய்ய வேண்டாம். கால்களை தரையில் நீட்டியவாறு வசதியாக படுக்கவும். கைகள் உடலின் இருபுறமும், உள்ளங்கைகள் தரையை நோக்கியும் இருக்க வேண்டும். இரு முட்டிகளையும் மடக்கவும். மூச்சை வெளிவிட்டு இரு முட்டிகளையும் நெஞ்சுக்கு கொண்டு வரவும். மூச்சை உள்ளிழுத்து இரு கை விரல்களையும் கோர்த்து நாடியை பிடித்து முட்டியின் மேல் வைக்கவும். மூச்சை வெளியேற்றி தலையை மெதுவாக உயர்த்தி நாடி அல்லது மூக்கு முட்டியை தொட வேண்டும். இதே நிலையில் 3 அல்லது 5 முறை செய்யவும். உடலை விழிப்புணர்வோடு வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து தலையை மெதுவாக தரைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளிவிட்டு கால்களை தரைக்கு கொண்டு வரவும். மல்லாந்த நிலையில் இருக்கவும். இளைப்பாறவும். ஷவாசனம், ஷவம் என்றால் சடலம். தரையில் படுத்து கால் இரண்டையும் விரித்து பாதங்கள் பக்கவாட்டை நோக்கியும் உள்ளங்கைகள் மேல் நோக்கியும் இருக்க வேண்டும். உங்கள் கண்களை மூடவும். உடலை தளர்வான நிலையில் வைக்கவும். எப்போதும் போல மூச்சு விடவும். மூச்சு விடுவது இயல்பாகவே மெதுவாகும். இதே நிலையில் நீங்கள் புத்துணர்வும் இளைப்பாறியது போலும் உணரும் வரை இருக்கவும். பின்னர் கைகளை தலைக்கு மேல் மெதுவாக தூக்கி கால்களை சேர்க்கவும். பின்னர் இடது அல்லது வலதுபுறமாக திரும்பி பின் கைகளை ஊன்றியவாறு உட்கார்ந்த நிலைக்கு வரவும். கபால்பாதி. எச்சரிக்கை: இருதயம், குடலிறக்கம், வலிப்பு மற்றும் வாய்வு தொல்லை மற்றும் மாதவிடாய் உள்ளவர்கள் இந்த ஆசனம் செய்யக்கூடாது. எந்த ஒரு வசதியான நிலையிலும் உட்காரவும். முதுகு தலையை நேராக வைத்து கண்களை மூடவும். ஞான முத்ரா நிலையில் கைகளை முட்டியில் வைக்கவும். ஆழமாக இரு துவாரங்களாலும் முழுமையாக இடுப்பும் மார்பும் விரியும் வரை மூச்சை உள்ளிழுக்கவும். அடிவயிற்றின் தசைகளில் தாக்கம் ஏற்படும் விதம் மூச்சை வெளிவிடவும். மூச்சை உள்ளிழுப்பது மெதுவாக இருக்க வேண்டும். கபால்பாத்தியின் முதல் சுற்றை 20 முறை செய்ய வேண்டும்.
ஆழமாக மூச்சை விட்டு ரிலாக்ஸாக இருக்கவும். இது கபால்பாத்தியின் ஒரு சுற்று. இதேபோல் 20 முறையாக இருமுறை செய்ய வேண்டும். நாடி சோதன் பிராணாயாமம். மாற்றி மாற்றி மூச்சை உள்ளிழுப்பது. எந்த ஒரு வசதியான நிலையில் உட்காரவும். மூச்சை உள்ளிழுப்பது மெதுவாக ஒரே போல கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். முதுகு தலையை நேராக வைத்து கண்களை மூடவும். சில முறை மூச்சை ஆழமாக இழுத்து உடலை தளரவிடவும். இடது உள்ளங்கை இடது முட்டியிலும் ஞான முத்திரையிலும் வலது கை பிராணாயாம முத்ராவிலும் நடுவிரல் மற்றும் ஆட்காட்டி விரல் இருப்பது போல இது இருக்க வேண்டும். வலது கையால் வலது மூக்கின் துவாரத்தை மூடவும், மூச்சை வெளியே விடவும். இப்போது இடது மூக்கின் வழியே மூச்சை உள்ளிழுத்து மூச்சு உங்களின் உடலின் முழுவதும் பரவுவதை உணர்ந்து வலது கையில் மோதிரம் மற்றும் சுண்டு விரலால் அதை மூடி வலது துவாரத்தின் வழியாக மூச்சை வெளியேற்றவும். இப்போது வலது மூக்கின் வழியே மூச்சை உள்ளிழுத்து வலது துவாரத்தின் மூக்கை கட்டை விரலால் மூடி மூச்சை இடது மூக்கின் வழியாக வெளியேற்றவும். இதுதான் நாடி சோதானா பிராணாயாமம். இதை 4 முறை செய்யவும். ஸ்ரீதலி பிராணாயாமம். எச்சரிக்கை: ஜலதோஷம், இருமல் அல்லது உள்நாக்கில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பயிற்சியை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு வசதியான நிலையில் உட்காரவும். முதுகு தலையை நேராக வைத்து கண்களை மூடவும். கண்களை ஞான முத்திரையின் போல வைத்து முட்டியின் மீது வைக்கவும். நாக்கை மடக்கி டியூப் போல வைத்துக் கொள்ளவும். நாக்கின் வழியாக அதிகபட்சமாக மூச்சை இழுத்து நாக்கை வாய்க்குள் கொண்டு சென்று வாயை மூடவும். பிறகு மெதுவாக மூக்கின் வழியாக மூச்சை வெளிவிடவும். இது சீத்தலி பிராணாயாமத்தின் ஒரு சுற்று. இதே போல 4 முறை செய்யவும். பிராமரி பிராணாயாமம். வசதியாக உட்காரவும். முதுகு மற்றும் தலையை நேராக வைக்கவும். கண்களை மூடவும். கைகளை முட்டியில் ஞான முத்திரையில் வைக்கவும். மூக்கு வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து ஆழமாக ஹம்மிங் சத்தத்தில் மூச்சை மெதுவாக வெளியே விடவும். மீண்டும் ஒரு முறை செய்யவும். பிராமரி பயிற்சி செய்யும் போது ஷண்முகி முத்திரையில் செய்ய வேண்டும். உங்களின் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி மெதுவாக கண்களை மூடவும். பிறகு நடுவிரலை மூக்கின் பக்கவாட்டில் முழுவதுமாக மூடாமல் வைக்கவும். உங்களின் மோதிர விரலை மேல் உதட்டிலும் சுண்டு விரலை கீழ் உதட்டிலும் வைக்கவும். இறுதியாக உங்கள் கட்டை விரலை வீடியோவில் உள்ளது போல் காதுகளில் வைக்கவும். மூக்கின் வழியாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து ஆழமான ஹம்மிங் சப்தத்துடன் மூச்சை வெளிவிடவும். மீண்டும் ஒரு முறை செய்யவும். தியானம். வசதியாக உட்காரவும். கைகளை ஞான முத்திரையைப் போல முட்டியில் வைக்கவும். கண்களை மூடவும். இப்போது தியான முத்திரை நிலையில் முகத்தை சிறிது உயர்த்தியவாறு அமரவும். இப்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். இரு புருவங்களுக்கு மத்தியில் நோக்கி மூச்சு விடுவதில் கவனம் செலுத்தவும். மூச்சை தடையின்றி விடவும். அதன் ஓட்டத்தை கவனிக்கவும். முடிந்தால் எண்ணங்களை தவிர்க்கவும்.
இப்போது உறுதி எடுப்பதற்கான நேரம். எப்போதும் சமநிலையிலான மனதை வைத்திருப்பேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இந்த நிலையில் எனது வளர்ச்சி உன்னத நிலையை எட்டும். அமைதி, ஆரோக்கியம், சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை நிலைநாட்ட நான் மற்றும் எனது குடும்பம், சமூகம் மற்றும் பணி உலகிற்குமான எனது கடமைகளை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளேன். இந்த யோக் பயிற்சி முடிவுக்கு வருகிறது. இப்போது சாந்தி பாடலோடு, உலகிற்கான பிரார்த்தனையோடு அனைவருக்கும் ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளமை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।